வணக்கம். வெந்தயக்கீரை இலை மட்டும் கட் பண்ணி ஒரு கட்டு எடுத்துருக்கேன். கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். பூண்டு 6 பல் தோல் நீக்கி பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய், 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். கடாய் சூடானதும் எண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம் பூண்டு 2 வதங்கினதும் கீரை, கீரையில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சி தண்ணி வற்றி இந்த அளவு சுருண்டு வரும்போது நறுக்குன தக்காளி 1, மிளகாய் மசாலா, தக்காளியில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சி இந்த அளவு சுருண்டு வரும்போது 1 கப் அளவு தண்ணி, கீரை வெந்து இந்த அளவு சுருண்டு வரும்போது வேக வச்ச துவரம் பருப்பு, ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். நெய் உருக்குனதும் கடுகு உளுந்து வரமிளகாய், கடுகு பொரிஞ்சு உளுந்து திறந்து வரும்போது இறக்கிடலாம். பருப்போட தாளித்து வச்சுக்கலாம். வெந்தயக்கீரை கடையில் சாதத்தோடவும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம்.